ஹீரோ சார், ஆதி சார். சார், நீங்கள் ஒரு அழகான ஹீரோயின் வந்து நிக்கி கல்யாணி கல்யாணம் பண்ணீங்க. கல்ராணி சார். நிக்கி கல்ராணி. கல்ராணி. ஓகே. இந்த படத்தோட பேக்ரவுண்டில் எங்கேயுமே ஹீரோயின் இல்லை. நீங்கள் பேசும்போதும் சரி, டைரக்டர் பேசும்போதும் ஹீரோயின் படத்தில் 3 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். யாரை பற்றியும் பேசல. ஏன், என்னாச்சு ஹீரோயின்? உங்களை ஹீரோயின் யாரை புறக்கணிக்காங்களா? இது அதுக்கான படம் கிடையாது சார். ஹீரோக்கே ரெக்காய் போட்டாங்க பாருங்க. இது அந்த ஹீரோ ஹீரோயின் அப்படி பட்ட படமா இருந்தால் கண்டிப்பாக பண்ணியிருப்பாரு. இந்த கான்செப்டை கன்வே பண்ணணும்னு ஒரு போஸ்டர் டிசைன் சார். அடுத்த படத்தில் கண்டிப்பாக ஹீரோயினோட மெயினாக என்னென்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சிம்ரன் லைலா அப்படின்றது வந்து ஒரு அப்போ வந்து எவ்வளோ பெரிய முன்னணி நடிகைகள் இன்றைக்கி வரைக்கும் ஒரு மதிப்பு மரியாதை அவங்கள்ட்ட இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு பாயிண்டில். ஸோ இந்த கதைக்குள்ளே வர்றாங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக வந்துட மாட்டாங்க ஒரு பாயிண்டில். அதாவது இந்த கதைகள் வந்து ஓகே பண்ணி வர்றது அப்படின்றது. ஸோ எத்தனை காட்சிகள் அப்படின்றத விட என்ன மாதிரியான கேரக்டர், எந்த மாதிரியான ஒரு ஆழம் இந்த டெப்த்துக்குள்ளே வந்து அந்த கதைக்குள்ளே இருக்குது அப்படின்றனால தான் உள்ளே வருவாங்க. அப்படி தான் 2 பேருமே வந்து ஓகே சொல்லி இந்த கதைக்குள்ளே வந்திருக்காங்க.